ஓம் தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலையிலே சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுதிலும் இந்த நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்த சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்களெல்லாம் அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து சூரிய நமஸ்காரம் செய்தால் இந்த எலும்பு நோய், நரம்பு நோய், இரத்த சம்பந்தமான நோய்கள் விலகும் என்பது நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு சொன்னார்கள். சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது அந்த சூரியனுடைய கதிர்கள் சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே இருக்கின்றதாகி அந்த சிகப்பு நிறத்திலான அந்த செங்கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் தரக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. இன்றைய தினம் இந்த மாதங்கள் தோறும் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய இந்த சதுர்த்தியிலே தேய்பிறை சதுர்த்தி, வளர்ப்பிறையிலும் சதுர்த்தி, அமாவாசை 4வது நாள் வளர்ப்பிறை சதுர்த்தி, பௌர்ணமி 4வது நாள் தேய்பிறை சதுர்த்தி. அவ்வாறு இந்த கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லப்படுகின்ற தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுவது. வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய வகையிலே விநாயகப் பெருமானை வேண்டி விரதமிருந்து வழிபாடுகள் செய்வது, விநாயகருக்கு பிரீதியான சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்யப்படுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி வாழ்வில் ஆனந்தம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையிலே இந்த சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகர் ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகள் நாமும் கலந்து பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்களாக நடைபெறும் சுவாமி வலம் பெறுகின்ற பொழுதிலும் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, நமக்கு குடும்பத்திலே ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையிலே தேங்காய் சுவாமியை வலம் வந்து சிதறு தேங்காயாக அடித்து வழிபாடு செய்யலாம்.
இல்லை எல்லாருக்கும் பொதுவாக ஒரு தேங்காயை வைத்து குடும்பம் எல்லோருக்குமாகவும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த விநாயகப் பெருமானுக்குரிய சங்கடங்கள் தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய தினம். அதில் நாம் கலந்து இறையருளை பெறுவதோடு எமது அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடமும் சர்வதேச இந்து மத குருபீடமும் இணைந்து நடத்த இருந்த 45வது ஆண்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா எதிர்வருகின்ற சனிக்கிழமை 11/4/2026 நடைபெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்டது. தற்போது நாட்டில் அசாதாரண சூழ்நிலை காரணமாக திகதி பின்போடப்பட்டிருக்கிறது. புதிய விழாவுக்கான திகதி, கிழமை, நேரம் வெகு விரைவில் அனைவருக்கும் தெரிவிக்கப்படும் என்பதனை அன்போடு தெரிவித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.